இவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன, சாதகமா பாதகமா, அது மட்டும் இல்லாம இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாய் புதன் 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் விருச்சக ராசியில் பெயர்ச்சியாகி செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திற்கு நகர்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்கு இந்த வாரத்தினுடைய பகுதியில சனி சஞ்சரிக்கிறாரு. இதுவரை அவர் பாக்கியத்தில் இருந்தாருங்க, அதாவது 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துல ராசிக்குரியவன் 6இல் இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடு என்பதால் பெரிய சிரமங்கள் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. 7க்குரியவன் ஆட்சி பெற்று இருப்பதால குடும்ப உறவுகள் நன்றாகவே இருக்குங்க. கூடவே புதனும் இருக்கிறாரு. எனவே அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத பல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில், அதாவது குறிப்பாக இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க. 11இல் ராகு இருப்பதால் எப்போது எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க இருக்குது, அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல்கள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் மனம் வருவதற்கு முன்னரே செலவுகளும் காத்திருக்குங்க. இருந்தாலும் வருமானம் போதிய அளவிற்கு உள்ளதால சமாளித்து விடுவீங்க. இதனால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. குறிப்பா மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. சுக்கிரனுடைய நிலை காரணமாக செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஆனா அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமைய இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் புண்ணிய காரியங்களுக்கு மனம் செல்லுங்க. பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. காசி, அயோத்தியா போன்ற திருத்தலங்களுடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள் கை கொடுங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு தலைவரான சனி பகவான் ஜீவனஸ்தானமா கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் அலுவலகத்தில் பல நன்மைகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய உழைப்பிற்கு நிர்வாகத்தின் பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. இருந்தாலும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசினருக்கு பதவி உயர்வு
உயர்வு கிடைப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக தான் வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் பலத்துடன் சஞ்சரிக்கும் நிலையில தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உயர இருக்குதுங்க. தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிகரை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்களுக்கும் கூட விற்பனையும் லாபமும் உயர இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்க ஈடுபடலாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க. அதே மாதிரி தளர்ச்சியில் படிக்க முடியாமல் அவதிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் படி ஓரளவே விவசாயிகள் இந்த வாரத்துல நல்ல ஒரு நன்மைகளை எதிர்பார்க்க முடியுங்க. விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பதால உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. இதனால் லாபமும் உயர இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமத்து சூரியன் என்பதால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. 12இல் குரு இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுங்க. 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிறு சலசலப்புகளுக்கும் கூட நீங்கள் அவ்வளவாக பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கும் சரி உங்களை சுற்றியுள்ள குடும்பத்தார்களுக்கும் மிக மிக நல்லதுங்க. அதே போல உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மற்ற கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. முன் செய்த பழிக்கு துணை முருகா எனும் நாமம் என்பது ஆன்றோர் வாக்காகுங்க. ஆறுமுக பெருமானை தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும்.